together for motivational speaker, television anchor, senior journalist. So in the event co-presented by Zebu, knowledge partner and me, success was technology partner Spider 25 software, organizing partner BCC Marcheck, right to INR, digital partner Brio, print media partner Vinamalar Labam. So once again, we extending our thanks to all our sponsors and partners. இந்த அரங்கத்துல அடுத்தபடியாக ஒரு முக்கியமான கெஸ்ட் நம்ம கூப்பிட போறோம். எப்பவுமே இவரோட ஸ்பீச் வருது அப்படின்னா டெஃபினட்டாக ஆர்வம் 100% இல்ல 200% இல்ல 1000% ஹையாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாரோட வைபும் ரொம்ப ரொம்ப பீக்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிவில நிறைய நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாக பார்த்திருப்போம். ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சி, இவரோட நிகழ்ச்சி மனசுல இருக்கக்கூடிய பழுத போக்கும், சொசைட்டியோட உண்மை முகத்தை ரொம்ப ஆணித்தனமாக வெளிப்படையாக கொண்டு வரக்கூடிய ஒரு நபர். இவர் இல்லைன்னா யாராலையும் அது சாத்தியமே ஆகாதுன்னு பலரும் இன்னைக்கு நினைக்கக்கூடிய அந்த அளவிற்கு அவர் பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட ஒவ்வொரு கேள்வியும் ஃபயராக இருக்கும். அவரோட பிரசன்ஸ் ரொம்பவே பவராக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் வெயிட்டா இருக்கும். முக்கியமா எல்லா சமயமும் அது ரைட்டா மட்டும்தான் இருக்கும். எல்லா இடங்கள்லயுமே அறத்தை இவர் முன்னிறுத்தி பேசுவாரு. சோ சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே முன்னெடுத்து வைப்பது அறம். இந்த ஊடகத்துறைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய வரம். Let's put our hands together for motivational speaker, television anchor, senior journalist Gopinath sir அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பணம் பற்றி தெரியும். ஏன்னா அது பற்றிய ஒரு புரிதல் இருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். அது அனைவருமே அது சம்பந்தப்பட்டவராக இருக்கிறீர்கள். அப்புறம் பணம் பற்றி மட்டும்தான் எல்லாருக்குமே புரியும். இருக்கிறவங்க, இல்லாதவங்க, நிறைய வச்சுருக்கவங்க, கம்மியாக வச்சுருக்கவங்க, எவ்ரிபடி ஹாவ் அன் ஐடியா, ஈவன் சம் ஐடியாலஜி அபவுட் மணி. பட் ஒரு டெஃபினேஷன் இருக்குது. இப்போ ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு ராபர்ட் கியோஸ்கியோடைய ஒரு புத்தகம் இருக்கும். அது அடிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்லுது. நீங்கள் பணத்துக்காக வேலை பார்க்கக்கூடாது, பணம் தான் உங்களுக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப பரவலாக பேசப்படுகிறது. அது எப்படா பணத்தை வேலை பார்க்க வைக்கிறது? பணத்தை நான் வேலை பார்க்க வைக்கணும்னா முதல்ல பணத்தால் சம்பாதிக்கணும், முதல்ல நான் பணத்தை சம்பாதிக்கிறேன், அதுக்கப்புறமா பணம் எனக்காக சம்பாதிக்கட்டும் அப்படின்னு நம்ம போகிறோம். அதில் ரிச் டேட் புவர் டேட்னு சொன்னது போக அடுத்த லெவல் ஆஃப் லேயர் ஒன்று இருக்குது. தட்ஸ் கால் ரிச் பீப்புள், வெல்தி பீப்புள். நம்ம எல்லாருமே ரிச்சானவர்களாக மாற விரும்புகிறோம் இல்லையா? பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ரிச் பீப்புளுக்கும் வெல்தி பீப்புளுக்குமான அடிப்படை வித்தியாசம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. பீயிங் ரிச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீயிங் வெல்தி. மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ வாண்டட் டு பிகம் ரிச். பணக்காரர் ஆவது என்பது வேறு, செல்வந்தர் ஆவது என்பது வேறு. பணக்காரர் ஆவது என்பது வருமானம் சார்ந்த ஒரு விஷயம். பணம் நமக்கு வரும், அதை வச்சு நல்ல பொருட்கள்லாம் வாங்குவோம். நான் பணம் சம்பாதிச்சிருக்கேங்கிறத ஊருக்கு காட்டுவோம். ஆடம்பர கார்கள் வாங்குவோம், விலை உயர்ந்த உடைகளை அணிவோம், பெரிய மட்டத்தில் பழகிறதுக்கு பார்ப்போம். நான் பணக்காரனாக்கும் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அது எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டே இருப்போம். பணம் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, பணத்தோட கண்ட்ரோலில் நாம் இருப்போம். அதுதான் ரிச் பீப்புளுக்கான அடிப்படை மனநிலை. கையில் காசு இருக்கும்போது சந்தோஷமாக இருப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருமானம் அல்லது கோர் பேஸ் அப்படிங்கிற ஒன்று உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னோம்னா அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாது. வெளியில் நாம் பணக்காரர் என்று காட்டிக்கொள்வதற்காக செய்யக்கூடிய முயற்சிகளோடு இருப்பது தான் பணக்காரத்தனம். ஏன் அப்படின்னா ரிச் பீப்புளாக காட்டிக்கிட்டோம்னா நம்மளை சமூகம் பெரிய அளவுக்கு மதிக்கும் அப்படின்னு. அவங்க மதிப்பாங்க, மதிக்காமல் போகிறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். கடைசியில் நீங்கள் எப்படி இருக்கீங்க தான் யாரும் எல்லாரும் பார்க்க போகிற ஒரு மேட்ரு. அப்போ ரிச் டேட் புவர் டேட்ல ரிச்னு சொன்னாங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு வெல்த்திங்கிற இடத்துக்கு நோக்கி நகர்றோம். பணக்காரராவது எளிது, அல்லது பணக்காரரை போல பாவனை செய்வது என்பது எளிது. ஆனால் வெல்தி என்பது வேறு. பணம் சம்பாதிக்கிறவர் பணக்காரர், தனக்கான சுதந்திரத்தை சம்பாதிக்கிறவர் தான் வெல்த்தியானவர். மணி ஹாவ் டு பை யுவர் ஃப்ரீடம். த ஹோல் பர்பஸ் ஆஃப் மணி இஸ் டு கிரியேட் ஃப்ரீடம், நாட் டு கெட் இன் டு பிரிசன். பெருவாரியாக நம்ம என்ன நினைக்கணும், பணத்தை வச்சு அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணுங்கிறதே நெருக்கடி தான். பணம் உங்களுக்கான சுதந்திரத்தை தர வேண்டும். நீங்கள் ஆசைப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான சுதந்திரத்தை தரக்கூடியதற்கு பெயர் தான் பணம். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தை தரணும், அதுதான் பணத்தினுடைய மிக முக்கியமான கருதுகோள். எதற்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணுறோம்? சந்தோஷமாக இருக்கு இல்லை, ஆக்சுவலாக சுதந்திரமாக இருக்க. சுதந்திரமாக இருத்தல் என்றால் என்ன? நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சா அதுக்கான ஏற்பாடு எனக்கு இருக்கணும். நான் இப்போ தூங்கணும்னு நினச்சா எனக்கு தூங்குறதுக்கான சூழ்நிலை வேணும்.
மாறாக பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அந்த பணத்தை நான் வச்சிருக்கேன்னு காட்டுறதுக்காக ஒரு ரிச் பர்சனாக நீங்கள் கடைசி வரைக்கும் நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா we can't grow up. Try to be wealthy, not to be rich. ஏன்னா வெல்த்தி பீப்புளை நீங்கள் கண்ணில் கவனிக்கவே முடியாது. இப்போ வாரன் பஃபெட்டை பற்றி சொன்னாங்க. அவர் இன்னைய வரைக்கும் சாதாரணமான ஒரு காரில் தான் ஓட்டார், ரிட்டையர்ட் ஆகிட்டாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. அவர் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். டோன்ட் பை ப்ராடக்ட்ஸ், பை டைம், பை விஸ்டம். நீங்கள் விஸ்டத்தை வாங்குறதுக்காக நீங்கள் செய்யக்கூடியது தான் பணத்துடைய நோக்கம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவரே இன்னொரு இடத்துல அழகா ஒன்று சொல்றாரு. செலவு என்பது நீங்கள் தொலைத்த நேரத்தை போன்றது. செலவு என்பது நீங்கள் தொலைத்த ஒரு நேரத்தை போன்றது. வரவு, அதாவது சேமிப்பு என்பது உங்கள் எதிர்காலத்தினுடைய நேரத்தை நீங்கள் உருவாக்குவது. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எதிர்கால நேரம் இருக்குல்ல, நேரத்தை உருவாக்குறது தான் இருக்கிறதுலே கஷ்டம். என் குடும்பத்தோடு செலவு செய்வதற்கான நேரத்தை உருவாக்குவது, நான் மகிழ்ந்திருப்பதற்கான நேரத்தை உருவாக்குவது, எனக்கு பிடித்த கவிதை புத்தகத்தை எடுத்துக்கொண்டு யார் போன் பண்ணாலும் எடுக்காம அந்த காலில் 1000 ரூபா காசு வருதா 2000 ரூபா காசு வருதான்னு பதட்டப்படாம பிடிச்ச கவிதை புத்தகத்தை சந்தோஷமாக படிப்பது, காஃபி ஷாப்ல உட்காந்து வெறும் காஃபி மட்டும் குடிக்கிறது, 6:30 வரைக்கும் உட்காந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம பல விஷயத்த யோசிச்சு விட்டு அப்புறமா ஆறி போச்சு அப்படின்ட்டு வேற வழி இல்லை 150 ரூபாய்க்கு காப்பி வாங்கினவன்னு குடிச்சிட்டு வர்றது இல்லை. எதிர்காலத்திற்கான நேரத்தை பை பண்றது தான் அந்த விஸ்டத்துடைய அடிப்படை நோக்கம். அது எப்படி அப்போ பண்ணுறது? அதுக்கு அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. நீங்கள் ரிச்சாக இருக்கிறதுலேருந்து மைண்ட் செட்டை வெல்த்தியை நோக்கி நகர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெல்த்தி பீப்புள் நம்மளை ஆட்டத்தில் சேர்த்துக்கவே மாட்டாங்க, அது தெரியுமா இல்லையா? வெல்த்தி பீப்புள் நெவர் ஷோஸ் தெம்செல்ஸ். ஒரு சோஷியல் மீடியாலேயோ அல்லது வேறு என்னலையோ நான் யார் தெரியுமா, இந்த கார் வாங்கியிருக்கேன் தெரியுமா அப்படிலாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இந்த நாட்டுக்கு வெக்கேஷன் போனேன், 15 நாட்கள் இந்த நாட்டில் இருந்தேன் அப்படிலாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆட்டத்தில் அவங்க சேர்த்துக்கவே மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு வேணாங்கிறது தான் ரியாலிட்டி. வெல்த்தி பீப்புள் தே ஜஸ்ட் வாண்ட் டு லிவ் themselves. They never want to prove. They never want to prove. என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப வெல்த்தியான பீப்புளெலாம் நான் இந்த நாட்டுக்கு வெக்கேஷன் போனேன், 10 நாள் அங்கே இருந்தேன், 15 நாள் இங்கே இருந்தேன், பாருங்கள் படகிலே சவாரிக்கேன், பாருங்கள் தண்ணீர் குடிக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம ஆட்டத்திலே கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்பது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதில்ல. டோன்ட் மேக் மணி டு இம்ப்ரெஸ், மேக் மணி டு பை டைம். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். When he started earning money to impress, the whole set of money will go for just in vain. கடைசியில் இது வேஸ்டாக போகும். மணி விவேசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மணியினுடைய சுழற்சி, அந்த பணம் உங்களை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தை நாம அதிகாரம் பண்ணுறோமா, பணம் நம்மள அதிகாரம் பண்ணுதான ஒரு பாப்புலரான ஒரு வாசகம் உண்டு. பணம் ஒரு நல்ல வேலையாள், சேவகன், சொல்லுவதெல்லாம் கேட்கும், ஆனால் படுமோசமான ஒரு எஜமானன். Who is controlling this money matters more. அதுதான் இங்கே முக்கியம். எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறோம், ஆனால் சில பேர் மட்டும் டப்புன்னு பெரிய ஆளாகிறாங்க. டப்புன்னு இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பெரிய ஆளாகிறாங்க. ஆனால் அவர் பெருசாக சம்பாதிச்ச மாதிரியே தெரியாது. இந்தெல்லாம் சாதாரணமாக தான் தெரிஞ்சா, என்னடா 2 வீலரில் சுற்றிட்டு இருந்தால் கடைசியில் பார்த்தோம்னா சொந்தமாக வீடு கட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். நாம் வாங்கின காருக்கு இது இஎம்ஐ கட்ட முடியாமல் நம்மளாம் இழுத்துக்கிட்டு தெரிகிறப்ப அந்த ஆள் பாட்டுக்கு சொந்த வீட்டுக்கு நம்மளுக்கு கொண்டாந்து பத்திரிக்கை வைக்கிறப்ப இவனுக்கு ஏற்றுனா காசு அப்படின்னு தோன்றதுக்கான காரணம் என்னன்னா, அவனுடைய விஷன் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதில்ல, அவர் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது. தட்ஸ் இட். பணம் சம்பாதிப்பதுடைய அடிப்படை நோக்கம் உங்களுக்கு புரியணும். ஏன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அப்பதான் பொறுமையா பங்குச்சந்தையில் எப்படி முதலீடு செய்ய முடியும், தொழிலில் எப்படி முதலீடு செய்யணும்னு தோணும். டெஸ்பரேஷன் இருக்காது. அவசரப்பட்டு இது உடனடியாக செஞ்சு போடணும், ஐயோ ஏறுது, ஐயோ இறங்குது அப்படிங்கிறதெல்லாம் அறிவையோ அல்லது காமன் சென்ஸையோ முன்னிறுத்தாமல் நிறைய பணம் வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும் என்றால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆட்டத்தில் மாட்டிக்கும் இல்லையா? பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை தான் ரொம்ப சிக்கலான விஷயம்னு சொல்லுவாங்க. ஒன்று ஃபியர், இன்னொன்று பேராசை. ஃபியர் அண்ட் கிரீட் இஸ் த 2 sides that you need to manage அப்படிமா. ஒன்று பயம், இது இறங்கிடுமோன்னு பயம், இது என்ன ஆகுமோ அப்படின்னு பயம், இதை இப்போ எடுக்கலாமா எடுக்க வேண்டாமான்னு பயம். இன்னொன்று பேராசை, ஏறுது எக்கச்சக்கமாக ஏறும், இருக்க காசெல்லாம் கொண்டே போடு அப்படின்னு சொல்லி. சாரு எக்ஸ்பர்ட், அதனால அது சொன்னார். பட் அது எக்ஸ்பர்ட்டுக்கு முடியும்னு நினைக்கிறேன். கடன் வாங்கி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது கரெக்டானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம புத்திசாலியாக இருக்கமா அப்படிங்கிறது தெரியலை. அது எந்த அடிப்படையிலேருந்து வாங்குகிறோம்? ஒரு புரிதலோடு, கணக்கு போட்டு, காமன் சென்ஸோட, இது இப்படி இருக்குங்கிற அனாலிசிஸோட அந்த லெவலுக்கு நம்ம போகிறோமா, இல்லை எக்ஸைட்மெண்ட்டில் ஆகா நடக்குது அப்படிங்கிறதுக்காக ஓட போகிறோமா? ஏன்னா பணம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத பட்சத்தில் பணத்தை எப்படியாவது பிடிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் நம்ம மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். பணம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கப்ப, அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பொறுமையோடு இருக்க முடியும். அவர் அழகாக சொன்னார், இங்கே ஐக்கியூவை விட நிதானமும் பொறுமையும் தான் ரொம்ப முக்கியம். உலகத்தில் மிகப்பெரிய ஐக்கியூ வச்சிருக்கவங்க முழுக்க இந்த இண்டஸ்ட்ரியில் தோத்துருக்காங்க. ஒரு பெரிய நிறுவனம் 1968 நினைக்கிறேன், அதோடைய பேர் கூட எனக்கு மறந்து போச்சு, குறிப்பிட்டு வச்சிருந்தேன். ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா there are lot of பெரிய பெரிய அறிவாளிகள், ஐக்கியூ நிறைய இருக்கக்கூடியவர்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டோம்னா, நோபல் பரிசு வாங்கியவர்கள்லாம் இருந்தாங்க அந்த டீமில். ஆனால் அவங்க அதை பெருசாக ஜெயிக்கவே இல்லை. இந்த டீம்
படுமோசமாக இந்த நிறுவனம் தோல்வியடைந்தது. ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க முழுக்க அறிவைத்தான் பயன்படுத்துனாங்க. அவங்களுடைய காமன் சென்ஸ் அவங்க பயன்படுத்தவே கிடையாது. அப்ப காமன் சென்ஸ் உங்களுக்கு எங்கே இருந்து வரும் அப்படின்னு சொன்னோம்னா, நிதானம் இருக்கிற இடத்துல இருந்தா காமன் சென்ஸ் வரும். இது ஏன் ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி. சமீபத்தில் ஒரு நல்ல வார்த்தை நான் கூட அதை ட்விட்டர்ல எல்லாம் போட்டிருந்தேன். லெட் யுவர் காமன் சென்ஸ் டிரைவ் யுவர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு. நம்ம அறிவு ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்குறோம். ஆக்சுவலா அறிவு மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய ஆள் இந்த உலகத்திலே கிடையாது. இந்த அறிவு தான் எல்லாத்தையும் ஓகே ஓடு, இப்படி ஒரு கால்குலேஷன் போடு, நீங்க மிகப்பெரிய ஆளு, நான் மிகப்பெரிய புத்திசாலி, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், நான் இப்படி போனால் அது அப்படி போகும், அது அப்படி போனால் இப்படி போகும் அப்படின்னு சொல்லும். ஆனால் சாதாரணமான ஒரு புத்தி, ஒரு காமன் சென்ஸ் அப்படிங்கிறது யதார்த்தமாக யோசிக்கும். திடீர்னு இந்த பங்கு ஏன் ஏறுகிறது, திடீர்னு இந்த பங்கு கிடுகிடுவன ஏறுது. அறிவு என்ன சொல்ல, அதை வச்சு ஒரு கால்குலேஷன் போட பார்க்க, கடன் ஏறுது. இப்போ கொண்டாந்து இதில் ஒரு 3 லட்சத்தை வாங்கி போட்டோம்னா அது 8 லட்சம் ஆயிரும். படக்குன்னு அந்த 8 லட்சத்தை தூக்கி இங்கே போடுவோம், அதை தூக்கி அங்கே போடுவோம். இந்த கிரெடிட் கார்டுலேருந்து அந்த கிரெடிட் கார்டு கட்டுவோம், அந்த கிரெடிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டு கட்டுவோங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெரிய அளவுக்கு பாப்புலர் இல்லாத ஒரு பங்கு திடீரென்று ஏறுகிறது என்றால் இதுக்கு பின்னால் என்ன உள்குத்து இருக்கு அப்படின்னு ஒரு காமன் சென்ஸ் யோசிக்கும் இல்லையா? பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இல்லாத ஒரு நிறுவனத்துடைய பங்குகள் என்று ஏன் திடீரென்று ஏறுகிறதுன்னு அது யோசிக்கும். ஏறுறதை பற்றி மட்டும்தான் அறிவு யோசிக்கும். ஏன் ஏறுதுன்னு காமன் சென்ஸ் தான் யோசிக்கும். லெட் யுவர் இன்டெலிஜென்ஸை நீங்கள் உங்கள் காமன் சென்ஸை வச்சு ட்ரைவ் பண்ணுங்க. அதிமேதாவையாக இருக்கிறவர்கள் இந்த துறையில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றவர்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் யாரெல்லாம் பொறுமையோடும் நிதானத்தோடும் விஸ்டத்தோடும் காமன் சென்ஸோடும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக நாளாக இருந்திருக்காங்க. நம்முடைய கால்குலேஷன்ஸை விட நம்முடைய கண்ணோட்டம் என்பது ரொம்ப முக்கியம். The perception is much more important than your calculator or your arithmetic or your formulas. ஏன்னா இந்த ஃபார்முலாஸை எல்லாருமே போட்டுவாங்க. நின்று நிதானமாக யோசித்து என்ன நடக்க போகிறதுன்னு. இது அந்த பதட்டத்திலே தான் வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? பங்குச்சந்தை குறித்த நிலவரங்களில் டெலிவிஷனில் காட்டப்போ கூட படக்கு அரித்மெட்டிக் மேட்டர். அது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை இந்த வாய்ப்பை நீ தவறு விட்டு விடக்கூடாது என்று உங்களை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு ப்ரெஷர். அது அந்த மாடலே அப்படி தான் வச்சிருப்பாங்க. கவனிச்சிங்களா இல்லையா? எல்லாத்தையுமே அப்படி தான் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் கிரிக்கெட் மேட்ச்னு சொன்னாங்க. இப்போ வீக்கெண்ட் ரைவல்ரி அப்படின்னு சொல்கிறான். அவனே சொல்கிறான் கிரிக்கெட் பிளேயர் 2 பேரும் வந்து சும்மா நிற்க வேண்டியதானே. இவன் அப்படி கையை முஷியோட வச்சுட்டு இருக்கான். ஒருத்தன் காணு கத்துறான். WWF மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா அப்போ தான் இந்த கேங்ஸ் உருவாகும். இந்த அணிக்கென்று ஒரு பெரிய ஆதர்சமான ரசிகர்கள் வந்து உட்காருவாங்க. இவங்க தன்னுடைய அணின்னு இதை ஓன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும். அந்த சண்டை நடந்தால் தான் எல்லாரும் உட்காந்து பார்ப்போம். அவங்க ஜெயிக்கிறதுங்கிறது இவங்க ஜெயிச்சதாக கருதக்கூடிய மனநிலையை அந்த ஆடியன்ஸுக்கு உருவாக்கணும். மோதன ஸ்போர்ட்டா அதை மாற்றணும்னா அதுக்கான கேரக்டரை பில்ட் பண்ணணும். அதே தான் உங்களுக்கு பங்குச்சந்தையிலையும் நடக்கும் இல்லையா? நீங்க பங்குச்சந்தை சம்பந்தப்பட்ட போர்டெல்லாம் கவனிச்சு பாருங்க. நியூஸ்ல போடலாம் பாருங்களேன். காட்டும்போதே ஒருத்தர் இங்கே அங்கே ஓடுவார், வேகமாக ஒன்று பண்ணி போறாரு. ஒரு செகண்ட்ல உங்க காசு போயிருங்கிற பயமா இருக்கு இல்லையா? இந்த பயத்துக்குள் சிக்காமல், பதட்டம் இல்லாமல், அதிக அளவுக்கு பேராசைகள் படாமல் நிதானமாக நகருகிறவர்கள் இந்த துறையில லாஞ்சிவிட்டியோட சஸ்டைனபிலிட்டியோட பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா மாறி இருக்காங்க. ஸோ கீப் இட் இன் மைண்ட். லெட் யுவர் காமன் சென்ஸ் டிரைவ் யுவர் இன்டெலிஜென்ஸ். உங்க இன்டெலிஜென்ஸை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பண்ணிடணும்னு வாழ்க்கையில் நினைச்சோம்னா, நான் சொல்றது பங்குச்சந்தைக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கும் கூட. வாழ்க்கையிலும் கூட இன்டெலிஜென்ஸை விட ரொம்ப முக்கியமான விஷயம் காமன் சென்ஸ் தான். அறிவு எல்லாரையும் அறிவாளியாருன்னு சொல்லும். விவரம் தெரியாத ஒருவரை முட்டாள் என்று முத்திரை குத்த பார்க்கும். ஆனா காமன் சென்ஸ் தான். அவன் வளர்ந்த சூழ்நிலை அப்படி, அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும் இதுல என்ன தப்பு இருக்கு, என் வீட்டில் கூட இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற யதார்த்தமான சிந்தனையை உருவாக்கி கொடுக்கும். எனக்கு தெரிந்த எல்லா விஷயமும் மற்றவர்களுக்கு தெரியாத பட்சத்தில் அவருக்கு புத்தி இல்லாதவர் என்ற எண்ணத்தை அறிவு கொடுக்கும். ஆனால் அவருடைய சூழ்நிலையிலிருந்து பார்த்தோம்னா அவருக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவருக்கு தோணும். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னதாக என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து எங்க ஊர்ல நான் பேசிட்டு இருந்தேன். நைட்டு உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருக்கப்ப பார்லிமெண்ட்ல கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் குறித்து நான் சொன்னேன். பார்லிமெண்ட்ல அன்னைக்கு சாயந்தரம் அந்த தகவல் வந்தது. அதை பற்றி நான் பேசிட்டு இருந்தப்ப கூட இருந்த நண்பர்கள், என்னோடு படித்தவர்கள், பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, ஒருத்தர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, ஒருத்தர் நிர்வாகம் நடத்துறாரு, ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இப்படியான நண்பர்கள், ஒருத்தர் நகைக்கடை வச்சிருக்கிறாரு. இப்படி அப்போ நான் சொன்னப்ப யாருக்கும் அதை பற்றி தெரியலை. உடனே நான் சொன்னேன், என்னடா அறிவு கட்டவனுங்களா, இது கூட தெரியாமல் உட்காந்துருக்கீங்க, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயம் இவனுக்கு தெரியவில்லை என்றால் இவன் புத்திசாலி அல்ல. ஏன்னா இது உனக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அறிவு அப்படி தான் யோசிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு என் ஃப்ரெண்டு தெளிவாக சொன்னா, மாப்பிள்ள நீ மீடியாவில் இருக்கிற, நீ அடுத்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு இயல்பாகவே தெரிஞ்சுக்கிற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கு. நீ எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சிருப்ப. இல்லை உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொல்லுவான், எங்களுக்கெல்லாம் நாளை காலைல பேப்பரை பார்த்த விருதாம் மாப்பிள்ள அது தெரியும், எங்களுக்கு அது போதும் அப்படின்னா. அவனுக்கு அது போதும். திஸ் இஸ் கால் காமன் சென்ஸ். அவனை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சா தட் யுவர் காமன் சென்ஸ். ஏன்னா இன்டெலிஜென்ஸை வச்சு உங்கள் ஐக்கியூ வச்சு ரொம்ப விளையாட முயற்சி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஈகோ வந்துடும். அறிவுக்கு அந்த ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அறிவை நீங்கள் அதீதமாக நம்புகிற போது இவருடைய கால்குலேஷன் தப்பாதுங்கிற ஒரு அகங்காரம் மனதுக்குள் வந்து விடுகிறது. நாட் ஜஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட் ஆர் எனிதிங் எல்ஸ்.
ஒரு கடை கூட நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு சீனியர் ஒரு கட்டத்துல கொஞ்சம் ஈகோவா மாற ஆரம்பிச்சிருவார். எக்ஸ்பீரியன்ஸ் will become sometimes the ego. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஆதரவும் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான், மிகப்பெரிய எதிரியும் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆளை பார்த்தாலே நாங்கள் சொல்லிவிடுவோம், இவர் வாங்குவாரா வாங்க மாட்டாரா அப்படிம்பாங்க. இன்னைக்கெல்லாம் நீங்க யார் வாங்குவா யார் வாங்க மாட்டான்லாம் உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு வரக்கூடியதில் யார் பணக்காரர், யார் வாங்கும் தன்மையோடு வந்திருக்கிறவர், யார் வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த அறிவோ அல்லது இந்த அனுபவமோ என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டால், எனக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்கு. இந்த முகரையை பார்த்தாலே நான் சொல்லிவிடுவேன், இவர் வாங்குவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. இது முதல்ல சரியும் கிடையாது. வரக்கூடிய ஒருத்தரை ஜட்ஜ் பண்றது அறிவை நாம நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மையான வாடிக்கையாளர் யார் என்பது நமக்கு தெரியாமல் போய்விடும். அப்ப உங்க அறிவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா that you will get into soup. Common sense is much important. அறிவு என்ன பண்ணும், ஏறுது, இப்ப வாங்கு, அதுதான் புத்திசாலித்தனம்னு சொல்லும். அடிப்படையில் ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்துடைய பங்குகள் பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கு. அவங்க பேப்பர்ல பெரிய அளவுக்கு வெயிட்டேஜ் காட்டியிருப்பாங்க, ஃபோர்காஸ்ட் காட்டியிருப்பாங்க. இந்த நிறுவனம் அடுத்த ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய இலக்கை அடையவிருக்கிறதுன்னு இன்னைக்கு பேப்பர்ல எல்லாராலையும் ப்ராப்பராலாம் காட்டிட முடியும். அதுக்கான மெக்கானிசம், அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம், ஸ்ட்ராட்டஜிக் டிசைனர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த நிறுவனத்துடைய பொருட்கள் மக்கள் மத்தியில் சரிய வரவேற்பை பெறவில்லை, சரியான தரத்தோடு இல்லைன்னு மக்கள் சொல்றாங்கன்னு மக்களுக்கு தெரியும், நமக்கும் அது தெரியும். ஆனா அது ஏறுதுன்னு யோசிப்போம். நோ, இந்த கம்பெனி நாளைக்கு நிற்காதுன்னு நமக்கு இயல்பாகவே தோணும். அந்த காமன் சென்ஸ் அங்கே யூஸ் பண்ண, அது ரொம்ப குறைவான விஷயமாக நம்ம ஒரு இடத்துல மதிப்பிட்டே கூடாது. காமன் சென்ஸ் மேட்டர்ஸ் தான் இன்டெலிஜென்ஸ். எல்லா இடத்துல நீங்கள் அறிவை யூஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காமன் சென்ஸ் ரொம்ப இயல்பாகவே யோசிக்கும். இவங்க ப்ராடக்ட் வெளியில் பெரிய அளவுக்கு விற்கவே இல்லை, நம்ம வீட்டிலே அதை வாங்கினானுங்க, நம்ம வீட்டிலே நல்லா இல்லை, நம்ம வீட்டில எல்லாம் சொல்கிறாங்க, இந்த கம்பெனி எப்படி நிலச்சிருக்க போது, இந்த கம்பெனியுடைய பங்கு இப்போது உயர்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் மக்கள் மத்தியில் சரியான வரவேற்பை பெறாத ஒரு நிறுவனத்துடைய பங்குகளை நான் வாங்க வேண்டியது இல்லை என்று இயல்பாகவே காமன் சென்ஸ் சொல்லும். ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் காமன் சென்ஸ் இஸ் த ரியல் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸுங்கிறது புக்குங்கிறதும் உங்களுடைய நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்கள்லேருந்தும் உங்களுடைய தகவல் பரிமாற்ற நிலைகளிலிருந்தும் வரக்கூடிய விஷயம். காமன் சென்ஸுங்கிறது இன்பில்ட். ஒரு விஷயம் இப்படி நடக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சும்மா இதுக்கு நம்ம ஊர்லாம் கிண்டலாக சொல்லுவாங்க, சோலையம் குடுமி சும்மா ஆடாது அப்படிம்பாங்க. சும்மா இதுக்கு ஆடப்போகுது. ஆற்றுல பார்த்தாலும் ஆனால் ஆற்றுல கால் வைக்கும் போது அளந்து பாரு என்னமெல்லாம் சொல்லுவாங்கல்ல. சிம்பிள் ஆஸ் தட். அந்த சிம்பிள் திங்ஸை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நாட் ஜஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் எனி திங், ஈவன் இன் லைஃப். புட் யுவர் காமன் சென்ஸ் ஃபர்ஸ்ட், இன்டெலிஜென்ஸ் இன் த பேக். காமன் சென்ஸ் நீங்கள் முன்னால் வைக்கணுமா, இன்டெலிஜென்ஸை முன்னால் வைக்கணுமான்னு என்னை கேட்டால் நான் எப்போதுமே காமன் சென்ஸை முன்னால் வைங்கன்னு சொல்லுவேன். 20 ஆண்டுகளாக நீயானவை காமன் சென்ஸை முன்னால் வச்சு தான் நடத்துகிறோம், இன்டெலிஜென்ஸை இல்லை. இது 20வது ஆண்டு. We are getting into the 21st year in Niyanana. We put common sense first. ஒருவர் ஏன் இப்படி பேசுகிறார் என்று யோசிக்கணும். ஏன் இப்படி பேசுறான் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இவர் ஏன் இப்படி பேசுகிறார், இவர் வளர்ந்த சூழல், வாழ்க்கை சூழல், இவர் தெரிந்து கொண்ட விஷயங்கள், இதிலிருந்து இதை இவர் செய்கிறார். அப்ப என் கருத்துக்கு உடன்படாத ஒருவனை குற்றவாளியாக்க வேண்டும் என்று என்னுடைய அறிவு தள்ளும். என் சிந்தனைக்கு புறம்பாக பேசுகிறவர் சரியான மனிதர் இல்லை என்று நமக்கு தோன்றும். ஆனா அவர் ஏன் அப்படி பேசுகிறார் என்பதை உங்களுக்கு இயல்பாக புரிந்து கொள்ள முடியும், யதார்த்தமாக புரிந்து கொள்ள முடியும்னா you will try to receive them. அவர்களிடம் நீங்க பேசுறத கேட்கறதுக்கு தயாரா இருப்பீங்க. அவர் தரப்பு நியாயத்தை புரிந்து கொள்ள தயாராக இருப்பீர்கள். யூஸ் யுவர் காமன் சென்ஸ் எவ்ரிவேர் more than an intelligence. அறிவுதான் மிக பெருசு, அறிவுதான் மிக பெருசு, அறிவுதான் மிக பெருசுன்னு சொல்லி நத்திங். அவர் நியூட்டனுடைய இது சொன்னார், அன்னைக்கு இருக்க தேதியில் ஐக்கியூல அவர் தான், அவரே தோத்து போனார். ஏன்னா அவர் அறிவு மட்டும் பயன்படுத்தினவர். நான் ஒரு நிறுவனம் சொன்னேன் அமெரிக்காவில், அது ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருந்தது. உள்ள கின்னஸ் இது நோபல் பரிசு வாங்கியவர்களாக இருந்தாங்க, மிகப்பெரிய வல்லுநர்களாக இருந்தாங்க. அந்த கம்பெனி தோத்து தான் போச்சு. ஏன்னா they just use their intelligence, not their common sense. If you want to go with money, use your common sense, not just the intelligence. அடுத்த முக்கியமான விஷயம், செல்வந்தர்கள் ஒருபோதும் செலவு செய்வதில்லை. நான் சொல்றது ரிச்சா சொல்லலை, வெல்தி பீப்புளை சொல்றேன். வெல்தி பீப்புள் நெவர் ஸ்பெண்ட்ஸ் மணி. ஆனால் வெளியில் நம்ம பார்க்குறப்ப அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தெரியும். அதை பார்த்து நாமளும் சூடுபட்டுப்போம். நம்மளும் ஒரு பணக்காரனாக இருக்கணும், ஒரு வெல்த்தியான ஆளாக இருக்கணும்னா அந்த ஆள் வாங்கி வச்சிருக்கலாம், நாமளும் வாங்கணும். ஒரு பெரிய செல்வந்தர் 2 கோடி ரூபாய் காரில் பயணிக்கிறார் என்றால் நம்மை பொறுத்த வரைக்கும் அவர் ஆடம்பரமான சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நகரும் அலுவலகம், அவ்வளோதான். இட்ஸ் அ மொபைல் ஆஃபீஸ். காலையில் ஏறி தலைவர் ஈரோட்டிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூரில் ஆஃபீஸுக்கு போவார். வீடு ஈரோட்டில் இருக்கும், இல்லை ஒரு திருப்பூரில் இருக்கும். 1 மணி நேர ஜேர்னியில் லேப்டாப்பையோ ஐபேடையோ அந்த பென்ஸ் காரில் அப்படி எடுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் ஏர்பாட்ஸை போட்டுட்டு இங்கேருந்து போகிறதுக்குள்ளே முடிச்சுடுவார். ஆஃபீஸில் போய் இறங்கினா எல்லா ஃபைலும் டேபிளில் இருக்கும். அவர் கையெழுத்து போட வேண்டிய வேலை மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். அந்த 8 to 9 அந்த பயண நேரம் அவருக்கு சௌகரியமாக இருக்கணும். கார் ஆடக்கூடாது, சேஃபாக இருக்கணும். அவர் தான் கம்பெனியோட அசட்டு, அவர் பத்திரமா இருக்கணும். ஆக்சிடென்ட் ஆனாலும் அவர் பொழைச்சிக்கணும். அதுக்காக அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க 2 கோடி ரூபாய் தான் அந்த கார். சொகுசுக்காக வாங்கியது அல்ல.
நானும் கார் வாங்குறேன் பேர் வழி, அப்போ தான் என்னையும் ஊரில் மதிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அவரை பார்த்துட்டு நாமளும் கார் வாங்கினோம்னா நம்ம கடைசி வரைக்கும் ரிச்சாக இருக்கலாம், ஒரு நாள் வெல்த்தியாக மாறவே முடியாது. செல்வந்தர்கள் ஒருபோதும் செலவு செய்வதில்லை, அவர்கள் எப்போதும் இன்வெஸ்ட் தான் பண்ணுறாங்க. They always invest in it, they were never spends. But sounds like spending. அது ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு ஆடம்பர காரில் போகிற ஒரு செல்வந்தரை பார்க்கிற போது அவர் ஆடம்பர வாழ்க்கை வாழுகிறார் என்று தோணும். ஒரு நட்சத்திர விடுதியில் போய் உட்கார்ந்து மதிய உணவு சாப்பிடுகிற போது நமக்கு என்ன தோணும்? 10,000 ரூபா கொடுத்து சாப்பிட்றான் பணக்காரன் அப்படின்னு தோணும். இல்லை, அந்த சாப்பாட்டு மேசையில் $10 மில்லியன் பிஸ்னஸ் அவர் பேசி முடிப்பார். இட் இஸ் அ கான்வர்சேஷன் டேபிள், நாட் ஜஸ்ட் அ டைனிங் டேபிள். அவர் அங்கே உட்காந்து 2 பழத்தை மட்டும் சாப்பிடுவார் 10,000 ரூபாய்க்கு, ஹெல்த்தை பார்த்துக்குவார். 10,000 ரூபாய்க்கு கொடுத்த மேலும் மாங்குன்னு வாங்கி பொஃபேல இருக்க அம்பட்டையும் தட்டை தவிர அவ்வளோத்தையும் தின்னுபிட்டு வந்தால் நம்ம பணக்காரன். என் உடம்பு குப்பை தொட்டி இல்லை, அதை நான் பத்திரமா பார்த்துக்கணும், நான் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்புனா நான் வெல்த்தி, அவ்வளவுதான் விஷயம். When you respect that you are wealthy, when you respect the money, then you are rich. Again and again, I just wanted to reinstate this point of wealthy people never spend money, they always invest. That's a much more important thing we need to know. அவர்கள் சாயந்தர நேரத்தில் அல்லது காலை நேரத்தில் பணக்காரர்கள்லாம் சேர்ந்து கால்ஃப் கிரவுண்டில் உற்சாகமாக விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட பெரிய காசு இருக்கணும், they are doing the networking, அவ்வளோதான். ஒரு பந்தை இங்கேருந்து அடிச்சுப்புட்டு காரில் ஏறி வண்டியில் ஏறி பேட்டரி காரில் போய் அந்த பந்தை அங்கேருந்து இங்கே அடிக்கிறாங்க, வேலையை தவணுன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் 10 லட்சம். இங்கே பேசி ஒரு பிஸ்னஸை முடிப்பாப்புல, அப்புறமா பேசணும் அங்கே ஒரு பிஸ்னஸை முடிப்பாப்புல, அங்கேருந்து அங்கே ஒரு பிஸ்னஸை முடிப்பாப்புல. அவங்களுடைய லொக்காலிட்டி, அவங்க அட்மாஸ்பியர், அவங்க என்விரான்மெண்ட், அவங்க ஈகோ சிஸ்டம் எல்லாத்துக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். பெரும் செலவு செய்து ஒரு திருமணத்தை அவர் நடத்துவார். நம்மளும் அப்போ தான் ஊர் மெச்சம் ஒரு பெரிய கல்யாணத்தை நடத்துவோம். அப்படிலாம் கிடையாது. இந்த கெஸ்ட்டுங்க எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டியாந்து அன்றைக்கி நைட் அவங்க உட்காந்து பேசுறதுக்கு முன்னேற்பாடு தான் கல்யாணம். இட் இஸ் அ நெட்வொர்க்கிங் ப்ராசஸ். அவரை நான் எப்போ கவனிக்க போகிறேன், அஃபிஷியலாக அவரை கவனித்து அவருக்கும் எனக்குமான நல்லுறவை மேம்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இவர் உருவாக்கி கொள்கிறார். எவ்ரி அதர் ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்ரி அதர் பென்னி வாட் அ வெல்தி பர்சன் ஸ்பென்ஸ் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அதை பார்த்து நாமளும் ஒரு கார் வாங்கணும். நீங்கள் செல்வந்தராக வேண்டும் என்றால் செல்வந்தர் ஆன பிறகு என்ன செய்கிறார் என்று பார்க்கக்கூடாது. செல்வந்தர் ஆன பிறகு என்ன செய்கிறார் என்று பார்க்கக்கூடாது. அவர் செல்வந்தர் ஆக என்ன செய்தார் என்று பார்க்க வேண்டும். நம்ம அங்கதான் மிஸ் பண்ணிடுவோம். அவர் செல்வந்தர் ஆக என்ன செய்தார் என்று பார்ப்பதன் வழியாகத்தான் ஒரு செல்வந்தர் ஆக முடியுமே ஒழிய, செல்வந்தர் ஆன பிறகு என்ன பண்றார்? அவர் கார் வச்சிருக்காரு, நானும் கார் வாங்குறேன், அப்பதான் மதிப்பாங்க. அவர் பணக்கார விடுதிகளில் சென்று சாப்பிடுகிறார், நாமளும் 4 இடத்துக்கு அந்த மாதிரிலாம் போவோம், அப்பதான் 4 பேர் நமக்கு பழக்கத்துக்கு வருவாங்க. ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு நெட்வொர்க்கிங்கில் நீங்கள் உட்காந்துட்டா மட்டும் நம்மளை சேர்த்துப்பானுங்களா? நம்ம கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதானே சேர்த்துப்பாங்க, ரைட்டு தானே? பணக்காரரை போல இருப்பது ஈஸி, பணக்காரரை போல பாவனை செய்வது எளிது. மனித வாழ்க்கை எங்க மாட்டிக்கிச்சு அப்படின்னு கேட்டா, பாவனையிலே வாழ முயற்சிக்கிறோம். we just wanted to show that I am rich. பணக்காரரை போல வாழ்வது, செல்வந்தரை போல வாழ்வது எளிது. செல்வந்தராக வாழ்வது ஒரு தவம். அதுக்கு நீங்க உழைக்கணும், அதுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் வரும், அதுக்கு காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும், இன்டெலிஜென்ஸை எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியணும், விழிப்புணர்வோடு இருக்கணும், அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்போ அமைதியாக உட்காந்து எதை செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வேணும். ஆனால் நமக்கு என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்காக செல்வந்தரை போல இருக்க பாவனையில் வாழ பார்க்குறோம். ஒரு செல்வந்தரை போல ஒரு கார் வாங்குறோம், நமக்கு அது எக்ஸ்பெண்டிச்சர், இஎம்ஐயில் வாங்கியிருப்போம். அந்த ஆள் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கியிருப்பார். அவர் கம்பெனியுடைய டேக்ஸை கணக்கு பண்ணுறதுக்கு பேசாமல் ஒரு காரை வாங்கினா எனக்கு டேக்ஸ் குறையும், அந்த ஆள் வாங்கி வச்ச காரை நீங்கள் இருக்க காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடனை வாங்கி காரை வாங்கி வச்சுவிட்டு நானும் ரிச்சு நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னா எப்படி? அப்போ ஒரு செல்வந்தர் ஆக வேண்டும் என்றால் நாம் செல்வந்தர் என்ன செய்தார்னு பாருங்க. அவர் செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதை நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. உலகம் முழுக்க செல்வந்தர்களுக்கு ஒரே பாணி இருக்கிறது. they never spend, they always invest. every other penny is their investment, every money is investment. ஒரு பைசா கூட அவங்க செலவே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு எது செலவு எது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் காசெல்லாம் போட்டால் தான் காசெல்லாம் எடுக்கலாம், காசெல்லாம் போட்டால் தான் காசெல்லாம் எடுக்கிறது காமனான கால்குலேஷன். போட்டால் வருமா இல்லையான்னு தீவிரமாக யோசிக்கிறது தான் செல்வந்தோடைய மனநிலை. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ நேரம் இருக்குது. கவனிச்சிருக்கீங்களா? பணக்காரர்கள் அல்லது இந்த வெல்த்தியான பீப்புள் வெல்த்தியாக இருக்கனால, காசு இருக்கிறதுனால அவனுக்கு நேரம் இல்லை, நேரத்தை உருவாக்குனதுனால தான் அவன் பணக்காரனவே இருக்கான். அதனால தான் அவங்களுக்கு எல்லா டைமும் கிடைக்கும். இது கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. வேர்ல்டோடைய பெரிய டெக் ஜெயன்ட்ஸ், மிகப்பெரிய 10,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அதிபர்கள், இப்படி இருக்கக்கூடிய பல பேரை உலகம் முழுக்க சென்று நான் பேட்டியெல்லாம் எடுத்திருக்கேன் என்னுடைய வேலை நிமித்தமாக. நான் அவங்கள்ட்ட எல்லாம் பார்க்குற ஒரு காமனான விஷயம் என்ன, அவங்களாம் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. அவங்க ஆச்சரியமாக இருக்கும், என்ன இத்தனை 1000 கோடி. இப்படி நான் சந்தித்த பல மனிதர்களிடமிருந்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. அவங்க பதட்டமே இல்லாத அந்த முகம் இருக்கிறது, நம்ம கலவரத்தோடே இருக்க மாதிரி இருக்கு. நம்ம முகத்தெல்லாம் கண்ணாடியில் பாருங்களேன், நாளைக்கு காலையில் குண்டை நம்ம தலையில தான் போட போறாங்கிற மாதிரி ஒரு பதட்டம் நம்மகிட்ட இருந்துட்டு. பிகாஸ் they earn wisdom, we earn money.
விஸ்டம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமான டைம் இருக்குது, வேல்யூ தர் டைம், என் டைம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் சொன்ன டயத்துக்கு போகலாம் உங்களை மீட் பண்ண மாட்டாங்க, கவனிச்சிருக்கீங்களா? டயத்தை வேல்யூ பண்ண தெரியாதவனோட நான் பேசி எந்த புண்ணியமும் இல்லாமாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா 8:50 அப்படின்னாங்கன்னா 8:50க்கு இங்கே இருப்பாங்க. சம்மந்தம் இல்லாமல் சத்த முன்னாலே போயிடுன்னு 8:30 வந்து உட்காரலாம் மாட்டாங்க. தே ஜஸ்ட் கம் ப்ராபப்ளி 5 minutes முன்னால் வருவாங்க, அவ்வளோதான் வருவாங்க. ஏன்னா பிகாஸ் தே நோ த டைம் இஸ் மணி. வால் ஸ்ட்ரீட்டை டிசைன் பண்ணது ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர். அவர் ஒரு விஷயம் சொன்னார், ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில் அப்படின்னு சொன்னார். ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில். நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும், வேகமாக செய்யணும், ஆனால் எதை செய்யறதுக்கும் நேரம் இருக்காது. அப்போ எதை செய்யணும்னு நமக்கு தெரியணும். எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் பிஸியாக இருக்கலாம், க்ரோ பண்ணவே முடியாது. வளர்ச்சி அடைவதற்கும் பிஸியாக இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாமெல்லாம் எப்படி பழகிட்டோம்னா, நான் பிஸியாக இருந்தால் நான் சம்பாதிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். க்ரோத்துக்கும் பிஸிக்கும் சம்மந்தமே கிடையாது. பிளானுக்கும் க்ரோத்துக்கு தான் சம்மந்தம் இருக்குது, எக்ஸிக்யூஷனுக்கும் க்ரோத்துக்கு தான் சம்மந்தமாக இருக்குது. இந்த பிஸியாக இருக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா, நம்மை நாமே சாக்கு போக்கு சொல்லி சந்தோஷப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வேலை. எனக்கு நேரமே இல்லை, ஐ எம் வெரி பிஸி. இப்போ பிஸியாக இருந்து இப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன மாதம் 28ஆம் தேதி கையில் காசு இல்லை, நீங்கள் பிஸியாக இருந்தானே, பிஸியாக இல்லாட்டி என்ன இல்லையா? அப்போ கையில் காசு இல்லை, தேவையானதுக்கு நேரம் இல்லை, நல்லது கெட்டதுக்கு போக முடியலை அப்படின்னா அதில் என்ன பிஸியாக இருந்து இப்போ என்ன யூஸ்? இதெல்லாம் ஒரு டேக். நான் கடின உழைப்பாளி, நான் ரொம்ப பிஸியான ஆள். பிஸியாக இருக்கிறது அப்படின்னா எதையுமே செய்ய நேரம் இல்லாமல் இருப்பது அல்ல. பிஸியாக இருக்கிறதுனா எதையுமே செய்ய நேரம் இல்லாமல் இருப்பதல்ல. எல்லாவற்றையும் செய்ய யாருக்கு நேரம் இருக்கிறதோ அவர் தான் உண்மையாகவே பிஸியாக இருக்கவர். எதையுமே செய்ய நேரம் இல்லைன்னு சொல்றவர் நேர மேலாண்மை தெரியாதவராக இருக்கிறார், அவ்வளவுதான். ஆக்சுவலாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டயத்தில் எதெல்லாம் உருப்படியானது எதெல்லாம் உருப்படி இல்லாத நமக்கே தெரியும். ஆனால் நான் பிஸியாக இருக்கணும்னு என்கேஜ் பண்ணிக்கணும்னு சும்மா இருந்தால் எந்திரிச்சு இப்படி குறுக்க நெகிழி நடக்குது. சும்மா இருந்தால் சும்மா இருங்க. த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். சத்த நேரம் சும்மா உட்காந்துருக்கா, சும்மா உட்காந்துருக்க. உங்களால் சும்மா உட்காந்துருக்க முடியலன்னா உங்கள்கிட்ட கரெக்டான பிளானே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா பிளானுக்குள்ளே டயத்தை முடிச்சுட்டா 10 நிமிஷம் சும்மா இருங்க, லஞ்சுக்கு டைம் ஒதுக்குங்க, குழந்தைகளோடு நேரம் செலவிடுங்கள். நம்ம இந்த முதல்ல ஒன்று சொன்னல, இது ஒரு ட்ராப்புக்குள்ளே சில நேரம் நம்ம மாட்டிப்போம். பணம் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட ஆரம்பிப்போம், உடம்பு பார்த்துக்க மாட்டோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் வெல்தி பீப்புளுக்கு இருக்கக்கூடிய விஷயம், தே நோ தே ஆர் த இன்வெஸ்ட்மெண்ட், தே ஆர் த பவர் சென்டர், தே ஆர் த பவர் ஹவுஸ், தே டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ் வெரி வெல். நாம கடினமாக உழைத்து எண்ணெயே சிதைத்து உருக்குலைத்து ஒரு மெழுகுவர்த்தியாக எல்லாம் பண்ணா மெழுகுவர்த்தியை தூக்கி கடைசியில் குப்பையில விட்டுருவாங்க. We are in the trap of money sometimes because we are not managing the money. Money is managing us. பணத்தின் மீது நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பணம் தான் நம்மை முழுக்க முழுக்க அதிகாரத்திற்குள் வைத்திருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த பணத்தை தேடி தேடி ஓடி ஓடி பிளான் இல்லாமல், எக்ஸிக்யூஷன் இல்லாமல், டயத்தை பை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், ப்ராடக்டை பை பண்ணணுங்கிற எண்ணம் இல்லாமல், நம்ம வாங்கணுங்கிற எண்ணத்தோட நம்ம ஓட ஆரம்பிக்கப்ப வரக்கூடிய பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டால், இளமை இருக்கிற வரைக்கும் உடம்பை பார்த்துக்காம எதை பற்றியும் கவலைப்படாமல் ஓடி ஓடி அங்கே சம்பாரிச்சு இங்கே சம்பாரிச்சு அதை தூக்கி இதை போட்டு இதை தூக்கி எதை போட்டு கடைசியில் சம்பாரித்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ செலவுகளுக்கு அதை செலவு பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த காலம் அப்படியே நமக்கே ஒரு வெறுப்பு வந்துடும் வாழ்க்கை மேலே. என்னடா அது இப்படி ஓடிக்கிட்டே இருக்கவேன்னு சொல்லிவிட்டு அதை என்ன பண்ணுறது தெரியாமல் ரிவெஞ்சாக என்ஜாய் பண்ண பார்ப்போம். சும்மா அப்பப்போ வீட்டில் உட்காந்து 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தால், 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தால் ஃபேமிலி அழகாக இருக்கும். வீக்கெண்டில் இப்படி பீச்சுக்கு போனோமா, ஏதாவது ஒரு மாலுக்கு போனோமா, குடும்பத்தோடு உட்காந்து ஏதோ ஒரு படம் பார்த்தோமானா லைஃபே நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள எங்களுக்கு நேரம் இல்லையாக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாரையும் கூட்டிகிட்டு மலேசியாவில் போய் 10 நாள் மொத்தமாக செலவு பண்ணிவிட்டு அதை காம்பன்சேட் பண்ணுறேன்னு இந்த ட்ராப்புக்குள்ளே போயிடும். மலேசியாவுக்கு மொத்தமாக 4 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு 10 நாள் இருந்த ஆன செலவு மறுபடி சம்பாதிக்குது, மறுபடியும் ஓடுவோம். ஓடினவுடனே மறுபடியும் ஓடினதுனால உடம்பு ஒத்துழைக்காமல் உடம்பு செல்லாமல் போச்சுன்னா மறுபடியும் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுவான். இந்த செலவு பண்ண காசெல்லாம் மறுபடியும் சம்பாதிக்கணுமேனு மறுபடியும் ஓடுவான். சரி தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக இருப்போம்னு எல்லாம் பண்ணோம்னா அப்போ தான் சொல்லுவாங்க சுகர் இருக்குது, பிபி இருக்குது, உங்களுக்கு இல்லாத வியாதியே இல்லைம்மாங்க. இப்போ இதுக்கு மருந்து வாங்குறதுக்காக மறுபடியும் ஓடுவோம். அதுக்கு ஓடுனதுனால உடம்பு மறுபடியும் வீக்காக, அதுக்காக அதை செய்வோம். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் தட் யூ நீட் டு பி அ அசெட் டு யுவர் கிட்ஸ், நாட் அஸ் அ லயபிலிட்டி. நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு லயபிலிட்டியாக இருக்கக்கூடாது, அசெட்டாக தான் இருக்கும். நாம் என்ன பண்ணுறோம், we are trying to build an asset, we don't understand that we are the asset. நாம் தான் அசெட்னு பல நேரத்திலே தெரியாமல் கண்மூடித்தனமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய விவேஷியஸ் ட்ராப் ஒன்று இருக்குல்ல, அதுதான் பணம் பண்ணக்கூடிய பெரிய ஆட்டம். பணத்துக்கு என்ன பண்ண முடியும்னா பணம் உங்களை இதை பண்ண வைக்கும். பணத்துக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அது உங்களை ஓட வச்சுட்டே இருக்கும். உங்கள் கையில் அது மாட்டவே மாட்டாதுங்கிற அவநம்பிக்கை தந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இது போதுங்கிற எண்ணத்தை கொடுக்கவே கூடாது. இருக்கும்போது வாய்ப்பு கிடைக்கும்போது ஓடிடணும், வாய்ப்பு கிடைக்கும்போது ஓடிடணும். வாய்ப்பெல்லாம் கண்ணு முன்னால் இருக்குது. வாய்ப்பு இல்லாத காலகட்டத்தில் நம்ம ஒன்றும் வாழவே இல்லை. வாய்ப்பு கிடைக்கலாம், வாய்ப்புகளை உருவாக்கணும். வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகம்னு பேர் வச்ச கதையாக கடைசியில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உடம்புல வச்சுக்கிட்டு அதுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறது கஷ்டம். சந்தோஷத்திற்காக சம்பாதிப்பது என்பது வேறு, வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் எனக்கு வேணும் கமிட்மெண்ட்டுக்காக சம்பாதிக்கிறது வேறு. தட்ஸ் வை அகைன் அண்ட் அகைன் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீஇன்ஸ்டேட் யூ பீப்புள், டோன்ட் ட்ரை டு பி ரிச், பி வெல்தி. வெல்தி பீப்புள் டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ். நான் உங்களை வார்ன் பண்ணுறேன். ஆக்சுவலாக உண்மை என்னன்னா,
எல்லாம் பண்ணி கடைசிக்கு பிள்ளைங்களை அசட் வச்சுட்டு அந்த காசை முழுக்க அந்த பிள்ளை செலவு பண்ணி உங்களை காப்பாற்றுறதுக்கே பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சுன்னா இந்த ஓட்டத்தில் எந்த அர்த்தமும் இல்லை. நத்திங் யூஸ் இன் தட். அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், யூ ஷுட் பி அன் அசட் டு யுவர் கிட்ஸ், நாட் அஸ் அ லயபிலிட்டி. உங்களை பார்த்துக் கொள்வதே பெரும் வேலையாக, உங்கள் மருத்துவ செலவுகளே பெரும் வேலையாக, உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்வதே உங்களுடைய பெரும் வேலையாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் சேர்த்த இது எதுக்கு? ஓடி ஓடி சம்பாரித்து ஒரு கட்டத்தில் எல்லா காசையும் நான் ஓடுனதுக்கு இணையாக செலவு பண்ணணும், அல்லது அதை விட கூடுதலாக செலவு செய்யணும்னா நிதானமாகவே இருந்துட்டு போகலாம். ஆனால் மனசு அப்படி ஒத்துக்காது. நீ வேணா சொல்லிட்டு போயிடலாம், தம்பி ஓடி பார்க்கணும் தம்பி, காசு வர்றப்ப பார்த்துக்கணும் தம்பி, எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்தவங்க தான் தம்பி, பார்த்துட்டு தான் சொல்கிறோம். இப்போ பாடி இஸ் an asset. நான் ஒரு கதை அடிக்கடி சொல்லுவேன், இங்கும் கூட அது பொருத்தமாக இருக்கும். ஒரு கொரியன் சீரீஸில் பார்த்தேன், அது கதையை நான் பல இடங்களில் சொன்னது உண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம், அது ஒரு சீரீஸ் மாதிரி. அதில் ஒரு பணக்கார பொண்ணு இருப்பா, அவளோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, ஏழை பொண்ணு. அவங்க அம்மா சிங்கிள் மதர். அவங்க அம்மாவுக்கு என்னென்னா, அந்த ஏழை பொண்ணோட அம்மாவுக்கு தன் மகளை ஒரு பெரிய மருத்துவராக மாற்றணும், டாக்டர் ஆக்கணும். சிங்கிள் மதர் வளர்த்த பொண்ணு பெருசாக வளரலைன்னு ஊர் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து 4 இடத்துல வீட்டு வேலையெல்லாம் பார்த்து நல்லதுக்கு 24/7 அந்த அம்மா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தன் உடம்பை பார்த்துக்கவே மாட்டாங்க. இந்த பொண்ணு சொல்லிகிட்டே இருப்பான், அம்மா உடம்பை பார்த்துக்க, நான் சிக்கனமாக வாழ்ந்துப்பேம்மா, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லம்மா, நீயும் உன்னை பார்த்துக்க, நீ தான் எனக்கு முக்கியம் சொல்லிகிட்டே இருப்பான். இந்த அம்மா என்ன நினைப்பானா, நான் ஓடுறப்ப ஓடித்தான் என் பிள்ளையை காப்பாற்றி ஒரு இடத்துக்கு கொண்டாந்தோன்னு, இல்லாட்டி அவளை டாக்டர் ஆக்க முடியாது, ஒரு பெண் வளர்த்த பிள்ளை பெரிதாக வளரவில்லை என்று ஊர் பேசிவிடக்கூடாது என்ற பதட்டத்திலேயே அந்த அம்மா அவளை ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கொண்டு வந்து அவளை டாக்டர் ஆக்கிடுவாங்க. டாக்டர் ஆக்கிட்டு அந்த பொண்ணு காலேஜ் போயிட்டு வந்துட்டு ஒரு நாள் பாப்பா வீட்டில் அந்த அம்மா செத்து கிடப்பாங்க. என்ன பண்ணுறதுனே அவளுக்கு புரியாது. அதுக்கப்புறம் அவளுடைய பணக்கார தோழி அழைப்பா. அந்த பணக்கார தோழி இந்த வீட்டில் ஒரு பிள்ளை போல வளருவா. அவள் பணக்கார இருந்தாலும் இந்த பொண்ணோட அவங்க அம்மாவோட ரொம்ப நெருக்கமாக இருப்பான். அவள் வந்து எல்லாம் செஞ்சு அவங்களோட இறுதி காரியங்கள்லாம் பார்ப்பா. அதுக்கப்புறம் ஓராண்டு இவ தனியாக இருப்பா, மருத்துவத்துக்கு படிச்சுக்கிட்டே இருப்பா. ஒரு வருஷம் அந்த அம்மாவுடைய நினைவு நாளுக்கு அவங்களுடைய கல்லறைக்கு போய் இந்த மலர்ச்செண்டெல்லாம் வைக்கிறதுக்காக அந்த பொண்ணு வருவா. வந்து இவளை கூட்டிகிட்டு போவாள். வா அம்மாவுடைய கல்லறையில் போயிட்டு இந்த நினைவு நாள்ன்ட்டு நம்ம இதெல்லாம் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாள். அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பணக்கார பொண்ணு மகளை போல வளர்ந்தவள் அந்த அம்மாவுக்கு வந்து பூச்செண்டு வைப்பா. இவள் அப்படியே கல் மாதிரி நிற்பா. அவள் கேட்பா, ஏண்டி உன்னை வளர்க்க எவ்வளோ அந்த அம்மா சிரமப்பட்டுச்சு, அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்கிறதுக்காக ஒரு பூச்செண்டு கூட நீ வைக்கலையே அப்படின்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு சொல்லுவா, எனக்கு எங்கள் அம்மா மேலே கோபம், நான் ஒரு வயசு பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறேன், என்னென்னமோ பண்ணுது, எனக்கு மனசில் என்னென்னமோ தோடுது, சொல்ல ஆள் இல்லை, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. இன்று நடந்த கதை முழுக்க என் அம்மாவிடம் பேச வேண்டும் என்று ஆசையாக காத்துக்கொண்டு வீட்டுக்குள் வருகிற போது வெறுமை மட்டும் என் வீட்டில் விஞ்சி நிற்கிறது. நான் டாக்டர் படிக்காமல் போயிருந்தா கூட நான் சந்தோஷமா இருந்திருக்க முடியும். எங்கள் அம்மா மட்டும் இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். இந்த அம்மா என்ன ஆளாக்கணும்னு நினைச்சாலே ஒழிய நான் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கலையே, இவளுக்கு நான் மலர்ச்செண்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் பவர். இருத்தலின் வலிமை என்பது அடுத்த தலைமுறைக்கு தான் தெரியும், இல்லையா? வீட்டில் 70 வயசுல ஒரு அப்பா உட்காந்துருப்பார், அவருக்கு பெரிய பலம்லாம் இருக்காது, ஆனால் அப்பா இருக்கிறார் என்பதே பலம். தந்தையினுடைய இருத்தலே பெரும் பலம், தாயின் இருத்தலே பெரும் பலம். நீங்கள் கூட்டிக்கலாம் ஓட வேணாம், கூட இருக்கிறதுக்கு நீங்கள் தெம்பா இருக்கணும். ஓடும்போது கவனமா இருங்க, நாளை உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து ஓடுவதற்கான தெம்பும் உங்களுக்கு மிச்சம் இருக்கிறதா என்று. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இதையும் சேர்த்தது தான். ஸ்டாக்ஸில் போடுறது மட்டும் இல்லை. லெட் யுவர் லைஃப் ஸ்டாக் ஹாஸ் டு பி இன் பவர். நம்ம லைஃபோடைய ஸ்டாக், நம்முடைய டைம், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். மனிதன் என்ன நினைக்கிறானா, நமக்கு ஒதுக்கப்பட்ட அத்தனை நேரமும் உழைப்பதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும். நோ, இந்த டைம் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தை எல்லா நேரத்தையும் ப்ரொடக்டிவ் ஆக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. எல்லா நேரத்தையும் ப்ரொடக்டிவ் ஆக்கணும் ஒன்றும் இல்லை. தேமேன்னு இருமாங்க ஊரில், கேட்டிருக்கீங்களா? சும்மா இரு. ஏன்னா நீங்கள் சும்மா இருந்தால் தான் 4 விஷயம் யோசிக்க முடியும். ஒரே விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு பின்னாலே ஓடிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த விஷயத்தை தவிர மற்ற எந்த விஷயத்தையும் உங்களால் யோசிக்கவே முடியாது. சில நேரம் அமைதியாக இருங்கள், சில நேரம் சும்மா இருங்கள், சும்மா இருக்க பழக்குங்கள். பிள்ளைகளை சும்மா இருக்க சொல்லிக் கொடுங்க. இப்போ ரொம்ப பண்ணுறோம் நம்ம. நாமளும் சும்மா இல்லாமல் இந்த பிள்ளைய ஒரு நிமிஷம் சும்மா இருந்தால் கூட ஏதோ அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைங்களை சும்மா இருக்க விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமில்ல. ஒரு இடத்துல வடிவேலு சொல்லுவார் தெரியுமில்ல, வந்து இருந்து பாடுறான்னு. இருக்கவே முடியாது, அவனை 4 சாட்டை ஐடி வாங்கிட்டு போயிடுவாப்ல இருந்தாலும். சும்மா இருக்க பழகுங்கள். சும்மா இருக்கிற போதுதான் யதார்த்தமாக சில யோசனைகள் வரும், என்ன செய்யலாங்கிற சிந்தனைகள் வரும். வளர்ச்சி வேறு, விஸ்டம் வேறு. லெட்ஸ் ஒர்க் ஃபார் த விஸ்டம். எல்லாவற்றுக்கும் நமக்கு நேரம் இருக்கணும். எல்லாவற்றையும் ஒத்துமொத்தமாக அக்குமுலேட் பண்ணி செஞ்சுக்கோ நினைக்கலாம் கூடாது. நிறைய பேர் மைண்டில் ஒன்று இருக்கலாம், ஓடுற காலத்தில் ஓடிட்டு
60 வயசுக்கு அப்புறம் அக்கடான்னு குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பேன். அப்படி ஒன்று வாழ்க்கையே கிடையாது. வேணா 60 வயசுக்கு மேலே இருக்க ஆளை கேட்டு பாருங்க, தெரியும். ஒரு பெரிய அரசு பதவியில் இருந்த ஒரு அங்கிள் எனக்கு தெரியும். when I was in reporting, when I was 24, 25, அவர் எனக்கு பழக்கம். அவர் எல்லாத்தையும், அவருக்கு பேப்பர் படிக்க கூட அவருக்கு பெருசாக நேரம் இருக்காது. என்னை கூப்பிட்டு கேட்டுப்பார், நான் ரிப்போர்ட்டரில் டே என்னடா நடக்குது அப்படின்பாரு. காலைல அவர் ஆஃபீஸ் போகிறப்போ ஃபோனில் பேசுவார், நான் சொல்லுவேன். அப்படி எனக்கு பழகின ஒருத்தர். அவர் அடிக்கடி அங்கே நான் வீட்டுக்கெல்லாம் போகிறப்ப சொல்லிகிட்டே இருப்பார், டே இன்னும் ஒரு 7 வருஷம் தான் எனக்கு சர்வீஸ். 7 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக சிம்பிளாக ஜாலியாக இருப்பேன். காலையில் எழுந்திரிப்பேன், வாக்கிங் போவேன், பெருமாள் கோயிலுக்கு போவேன், அனுமார் கோயிலுக்கு போவேன், அப்புறம் என்னது இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிப்பேன், ஆன்ட்டியை கூட்டிகிட்டு கோயில் குளம்லாம் போவேன், கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் போவேன். அப்புறம் நானே காலையில் நியூஸ் பேப்பர் படிப்பேன், காஃபி போட்டு குடிப்பேன். இதில் ஒன்று கூட அவரால் பண்ணவே முடியல, ஏன்னா அதுக்கு முன்னால் அவர் அதெல்லாம் பண்ணதே இல்லை. கோயிலுக்கு போயின்னா 150 பேர் நிற்கிறாங்க, என்னது சாமியை பார்க்க இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு நினச்சிக்காரு. போனோடனே சாமியை வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். வரிசையில் இருந்து பழக்கம் இல்லை, மனிதர்களோடு புழங்கி பழக்கம் இல்லை, வீட்டிலிருந்து பழக்கம் இல்லை, காஃபி போட்டு குடித்த அனுபவம் இல்லை, மனைவியோடு காதலாக பேசி பல வருஷம் ஆச்சு. அந்த அம்மாவுக்கு அது மறந்து போச்சு. இப்போ போயிட்டு ஊட்டிக்கு வேணாம் போய் ஏதோ படம் பாரியா பழைய படம் அப்படிங்கிறது. அந்த அம்மா சம்பாதிக்கிறப்ப சம்பாதிக்கணும்னு நினைக்கிற மாதிரி வாழும்போது வாழ்ந்துடணும், சம்பாதிக்கும் போது சம்பாதிக்கணுங்கிற மாதிரி வாழும்போது வாழ்ந்துடணும். லைஃப் ரொம்ப கான்ட்ரடிக்ஷனான சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம கொடுக்கும். முந்தானேத்துக்கு எலெக்ஷனுக்கு நேற்று இங்கே வந்தேன், நேத்தா எலெக்ஷன் முந்தானேத்து வந்தேன். அதுக்கு முந்தின நாள் ஹேட் அன் இன்டர்வியூ வித் த ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் சிங்கப்பூர் மிஸ்டர் ஷண்முகம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அது இன்டெலுடைய முன்னாள் சிஇஓ சொன்ன ஒரு தத்துவமாகவே அதை அவர் பார்க்கிறார். ஒன்லி பேரனாய்ட் சக்சீட் அப்படின்னு சொல்றார். ஒன்லி பேரனாய்ட் சக்சீட். பேரனாய்ட்னா உடனே மனப்புரள் அந்த லெவலுக்கு நீங்க நினைக்கக்கூடாது. பயம் அப்படிங்கிறத தாண்டி விழிப்புணர்வோடு இருக்கிறவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் அவர்கிட்டனா, why சிங்கப்பூர் இஸ் ஆல்வேஸ் ப்ரோஆக்டிவ் தேன் ரியாக்டிவ். ஒரு விஷயம் வருவதற்கு முன்னதாகவே இது குறித்த திட்டங்களை ஏன் இவ்வளவு வேகமா போடுறீங்கன்னு சொன்னப்போ அவர் ஒன்று சொன்னாரு, இது ஒரு சிறிய நாடு, நாளைக்கு வரப்போகிற பிரச்சனைகள் என்னவாக இருக்கும், வளர்ச்சி என்னவாக இருக்கும் என்று முன்னே உத்தேசித்து அதற்கேற்றார் போன்று ப்ரோஆக்டிவா இருக்கிறதன் வழியா தான் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். ஒரு ஸ்மாலர் கண்ட்ரி ஹாவ் அ பிகர் எக்கானமி. இன்னைக்கு இது எப்படியெல்லாம் பேசுறோம், நம்ம கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் ஏசியா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு அளவுக்கு 73 ரூபா இன்னைக்கு ஒரு சிங்கப்பூர் டாலரோட இது. யூஎஸ் எங்கேயோ இருந்துச்சு, சிங்கப்பூர் எங்கேயோ இருந்துச்சு, கொண்டாந்து 73 ரூபாய்க்கு கொண்டாந்து நிறுத்திருக்காங்க. சஸ்டைனபிள் growth. தே ப்ரோஆக்டிவ். அவங்க ரியாக்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. மார்க்கெட் விழுந்த பிறகு படப்படான்னு பதறப்படாது. விழுமா விழக்கூடாதான்னு முன்னாலே யோசிக்கணும், ஏறுமா ஏறாதான்னு முன்னாலே யோசிக்கணும். ஏதாவது நடந்தால் விழுந்து பராண்டி நடுச்சாமத்தில் இருந்து கம்ப்யூட்டர் எடுத்து பொட்டேன்னு தட்டி இருக்க காசுலாம் கொட்டி கடைசியில் தப்பான ஸ்டாக்ல போட்டு தெரியாமல் இந்த பட்டன் அமைக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. அலர்ட்னஸ், 24/7 அலர்ட்னஸ். இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது என்ற அலர்ட்னஸ், பயம் கிடையாது, அலர்ட்னஸ். ஒன்லி பேரனாய்ட் வில் சர்வைவ். அதுதான் எங்களுடைய தியரியே. இந்த பிரச்சனை வரலாம், இந்த வளர்ச்சி தேவைப்படலாம், இந்த சூழ்நிலை வரலாம். ஓகே, மார்க்கெட் வேகமாக போயிட்டு இருக்கு, மேலே ஏறிட்டே இருக்கு, அப்போ விளறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டை யோசிக்கிறது தான் paranoid will survive. முதல்ல இந்த வருமா. பாயிண்ட் நம்பர் 1, rich is different from wealthy. Don't try to be rich, be wealthy. பாயிண்ட் நம்பர் 2, wealthy people நம்மளை ஆட்டத்தில் சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஆனால் wealthy people work for the time and wisdom. They never chase money, they work for it. Rich people spend money, they invest in money. 3, பெரிய பணக்காரர்கள் அல்லது செல்வந்தர்கள் ஒருபோதும் செலவு செய்வதே கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய செலவு அத்தனையுமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். 4வது, நீங்கள் ஒரு செல்வந்தராக மாற வேண்டும் என்று நினைத்தால் செல்வந்தர் என்ன செய்கிறார் என்று பார்க்காதீர்கள், அவர் செல்வந்தர் ஆவதற்கு என்ன செய்தார், what kind of a principle that person followed அப்படிங்கிறத பாருங்க. 5வது, பங்குச்சந்தை உள்ளிட்ட எல்லா விஷயங்களிலும் 2 விஷயங்கள் முக்கியமானது. ஒன்று பயம், இன்னொன்று பேராசை. அப்ப அந்த பயம் பேராசை இரண்டையும் சரியாக கையாள தெரிந்த மனிதர்களால் பணத்தை சரியாக கையாள முடியும். 6வது, அடிக்கடி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பணம் உங்களை மேனேஜ் பண்ணுதா, நீங்க பணத்தை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களா? Is the money is managing you or you are the manager of the money? இது ரெண்டையும் அடிக்கடி கவனமாக யோசித்துக் கொள்ளுங்கள். அடுத்த முக்கியமான விஷயம், buy freedom not products. பணத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்பது சுதந்திரத்தை வாங்குவதுதான், உங்களுக்கான எதிர்கால நேரத்தை உருவாக்கி கொள்வதுதான். ஒரு சுதந்திரமான வாழ்வியலை உருவாக்கத்தான் இத்தனை போராட்டமே ஒழிய வேறொன்றும் கிடையாது. 8வது, don't be a liability to your kids, be a asset to your kids. You are an asset. நீங்க கிரியேட் பண்ண போற அசெட்டை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்களே ஒரு அசெட் என்பதுதான். இருத்தலின் வலிமை என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். 9வது, don't say that I'm always busy. எதையுமே செய்ய உங்களுக்கு நேரம் இல்லைங்கிற நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதாக அர்த்தமில்லை. எல்லாவற்றையும் செய்ய யாருக்கு நேரம் இருக்கிறதோ அவர்தான் சிறந்த ஒரு தொழில் முனைவராகவோ நல்ல இன்வெஸ்டராகவோ இருக்க முடியும். 10வது, drive your intelligence with your common sense. உங்களுடைய இன்டெலிஜென்ஸை உங்க காமன் சென்ஸை வச்சு டிரைவ் பண்ணுங்க. எல்லா நேரத்திலும் ஐக்கிய வழியாக செயல்படணுங்கிற அவசியம் இல்லை. 11வது, ஒன்லி paranoid survive.
யார் அலர்ட்டாக இருக்காங்களோ, யார் விழிப்புணர்வோடு இருக்காங்களோ, யார் ப்ரோஆக்டிவாக இருக்காங்களோ அவங்க சக்சீஸ்டாக இருக்காங்க. சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Thank you so much, sir. And இந்த ஒரு மோமெண்ட்ல கோபிநாத் சார் ஹானர் பண்றதுக்காக I would like to call Mrs. பார்கவி தேவி பொன்முடி அவர்கள் from Enrich Money. Let's give a huge round of applause for Mr. Gopinath sir. Thank you so much, sir, for such a thoughtful speech.